Hi everyone, welcome back to Daily Current Affairs section. நாம இப்போ October 27க்கான current affairs தான் பார்க்க போறோம். So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Which of the following foundation has launched the Swasth Mahila Swasth Goa initiative in partnership with the SBI Foundation and Government of Goa? So கவர்மெண்ட் ஆஃப் கோவா வந்து ஸ்வஸ்த் மகிழா ஸ்வஸ்த் கோவா அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் கூட சேர்ந்து அதுக்கு ஃபினான்ஸ் பண்றாங்க அப்படின்னா எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் தான் வந்து அதுக்கு ஃபினான்ஸ் வந்து பண்றாங்க. அண்ட் எந்த ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த ஸ்வஸ்த் மகிழா ஸ்வஸ்த் கோவா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வர்றது வந்து கேன்சராகவே இருக்கட்டுமே, அந்த டிசீஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வந்து கியூர் பண்ணிடலாம். பட் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம ஃபைன் பண்ணும்போது அதை கியூர் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த 50% ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது இருக்கிறதே வந்து அவங்களுக்கு ஸ்டேஜ் 3 ஆர் ஸ்டேஜ் 4 அந்த ஸ்டேஜில் தான் வந்து அவங்களுக்கு தெரியவே வருது. ஓகேவா? அதனால கியூர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ இந்த கோவா கவர்மெண்ட்டும் அண்ட் யூ வி கேன் அப்படின்ற இந்த ஃபவுண்டேஷன், ஓகேவா, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவா ஸ்டேட்ல இருக்கிற எலிஜிபிள் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ யாருக்கெல்லாம் இதை ஃப்ரீயா டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த எலிஜிபிள் பாப்புலேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கான டெஸ்ட்டை வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ எந்த டிவைஸை யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐபிரஸ்ட் டிவைஸ். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க அந்த டெஸ்ட்டை வந்து பண்றாங்க. அண்ட் அதுல யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வருதோ அந்த பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பெனிஃபிஷியர்ஸ் இதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 lakh persons ஃபார் 2 years. ஓகேவா? ஸோ 2 வருஷத்துல 1 lakh personsக்கு வந்து அவங்க ஃப்ரீயா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த யூ வி கேன் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை யாரு ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவருமே வந்து கேன்சர் அஃபெக்ட் ஆகி அதுல இருந்து மீண்டு வந்தவர் தான். ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து யூ வி கேன் அப்படின்ற அந்த ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி கேன்சர் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ கோவா கவர்மெண்டோட சேர்ந்து யூ வி கேன் அப்படின்ற அந்த ஃபவுண்டேஷன் அங்க இருக்கிற பீப்புள்ஸுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி அதுல பாசிட்டிவ்னு வர்ற பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபினான்ஷியலா யாரு சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இன்னொரு ஆர்கனைசேஷனுமே வந்து இந்த ஸ்கீமுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அது யாரு அப்படிங்கிறத வந்து நீங்க அந்த எந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Which country has agreed to provide 3 billion to cash strapped Pakistan? ஓகேவா? ஸோ பாகிஸ்தான்ல இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து அங்க இருக்கு. ஓகேவா? ஸோ அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுக்கு $3 billion வந்து கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த $3 billion வந்து கேஷ் டெபாசிட்டா அவங்க எதுல போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய சென்ட்ரல் பேங்க் என்னது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் இல்லையா, பாகிஸ்தான் தானே. ஸோ அதுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த கண்ட்ரியோடைய இந்த சென்ட்ரல் பேங்குடைய ஃபாரின் ரிசர்வ்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் அவங்களுடைய இந்த எக்கனாமிக் கிரைசிஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த கண்ட்ரி வந்து இந்த ஃபண்டை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் இந்த $3 billion மட்டும் இல்லாம அடிஷ்னலா $1.2 billion வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயில் அண்ட் பெட்ரோலியம் அந்த செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா சவுதி அரேபியா வந்து எவ்வளோ பில்லியன்ஸ் டாலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா $4.2 billion வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ $3 billion வந்து கேஷ் டெபாசிட் ஆகும் அண்ட் $1.2 billion வந்து அந்த என்டையர் இயர்க்கான ஆயில் அண்ட் பெட்ரோலியம் செக்டார்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கான ட்ரேடிங்ஸ்க்காக வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து 2008ல, ஓகேவா, எந்த இயர்ல 2008ல வந்து இதே சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து
6 பில்லியன் வரைக்குமே வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இதுல 3 பில்லியன்ஸ்க்கான அமௌண்ட் எதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானுக்கும் அண்ட் 3 பில்லியன்ஸ் வந்து இந்த ஆயில் அண்ட் பெட்ரோலியம் செக்டாருக்கும் அவங்க 2008ல கொடுத்தாங்க. பட் சம் இஷ்யூஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பில்லியன் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க இல்லையா? 2018ல 3 பில்லியன் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் அனதர் 3 பில்லியன் எதுக்காக கொடுத்தாங்க? ஆயில் அண்ட் பெட்ரோலியம் செக்டர். ஓகேவா? ஸோ இந்த 3 பில்லியன்ல இருந்து 2 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவுதி அரேபியா சொன்னதுனால பாகிஸ்தான் வந்து 2 பில்லியனுக்கான அமௌண்ட்டை வந்து திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம 2019ல வந்து IMF இருக்காங்க இல்லையா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? வாஷிங்டன் டிசில இருக்கு இல்லையா? ஸோ இவங்களுமே வந்து பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கான அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே வந்து $6 பில்லியன் அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்தாங்க. பட் 2020ல என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுமே வந்து இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ 2018ல 6 பில்லியனுக்கான அமௌண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா தான் கொடுத்தாங்க. அண்ட் அதுலயுமே வந்து 2 பில்லியனுக்கான அமௌண்ட்ஸை வந்து அவங்க ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாங்க. 2019ல நம்மளுடைய IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுமே வந்து 6 பில்லியனுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்கான அமௌண்ட்டை வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்க்கு கொடுத்தாங்க. பட் அதையும் 2020ல வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாகிஸ்தானுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்காக சவுதி அரேபியா தான் இப்போ ரீசெண்டா 4.2 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சவுதி அரேபியா உடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரியால் அப்படின்றது தான் வந்து சவுதி அரேபியாவுடைய கரன்சி. அண்ட் கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரியாத். ஓகேவா? சவுதி அரேபியாவுடைய கரன்சி ரியால் அண்ட் கேபிட்டல் வந்து ரியாத். அண்ட் கத்தாருடைய கரன்சியுமே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரியால் தான். அண்ட் அதோடைய கேபிட்டல் வந்து டோஹா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஓமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓமனுடைய கேபிட்டல் வந்து மஸ்கட் அண்ட் அதோடைய கரன்சி வந்து ரியல், RIAL. ஓகேவா? ஸோ இந்த கத்தார் அண்ட் அரேபியாவுடைய கரன்சி வந்து அதுவும் ரியல் தான், RIYAL அப்படிங்கிறது அதோடைய ஸ்பெல்லிங். அண்ட் ஓமனுக்கு வந்து RIAL அப்படிங்கிறது. ஓகேவா? பஹ்ரைனுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனாமா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அதோடைய கரன்சி என்னது அப்படின்னா தினார் அப்படின்றது தான் வந்து அதோடைய கரன்சியா வந்து இருக்கு. அண்ட் UAE கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபுதாபி. அண்ட் அதோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திர்ஹம் அப்படின்றது தான் வந்து திராம் அப்படின்றது தான் UAE கரன்சியா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், The emission gap report 2021 has been released by. The emission gap report வந்து எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இதை யாரை ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இதோடைய கேபிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைரோபி, கென்யால தான் வந்து இதோடைய கேபிட்டல் இருக்கு. அண்ட் இந்த ரிப்போர்ட்டுடைய டைட்டில் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா த ஹீட் இஸ் ஆன் அப்படின்ற இந்த டைட்டிலுக்கு கீழே தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைட்டில் என்னது? தி ஹீட் இஸ் ஆன் அப்படிங்கிறது தான் வந்து டைட்டில். அண்ட் மெயினா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர் வி லைக் டு பி ஆர் அண்ட் வேர் வி நீட் டு பி. ஓகேவா? ஸோ என்னது? வேர் வி லைக் டு பி அண்ட் வேர் வி நீட் டு பி. இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது ஒண்ணு, அண்ட் நம்ம எங்க இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தான் வந்து அவங்க இந்த ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நம்ம இந்த குளோபல் டெம்பரேச்சர், குளோபல் வார்மிங் அது ரிலேட்டடெல்லாம் வந்து இதை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 21st செஞ்சுரி எண்டுக்குள்ள குளோபல் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த குளோபல் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2.7 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? 2.7 டிகிரி செல்சியஸ்க்கு. ஓகேவா? ஸோ நம்மளுடைய பாரிஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் படி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த குளோபல் டெம்பரேச்சர் வந்து பிலோ 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ 1.5 டு பிலோ 2க்குள்ள இருந்தா அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான் இதோடைய மீனிங். ஓகேவா? ஸோ நம்ம வேர் வி லைக் டு பி அப்படிங்கிறது வந்து நம்ம ஆசைப்படலாம் குளோபல் டெம்பரேச்சர் வந்து
அதிகமாகாம ரொம்ப கம்மியாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1.5 நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல நம்ம இருக்கலாம். பட் வேர் வி நீட் டு பி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டையே வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நமக்கு இந்த குளோபல் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.2 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட்டை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த கார்பன் எமிஷன் அண்ட் நெட் ஜீரோ எமிஷனுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நெட் ஜீரோ எமிஷனை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த குளோபல் டெம்பரேச்சரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2.2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நியரா இருக்கு? பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு நியரா இருக்கா? ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிலோ 2 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வந்து இந்த பிலோ 2 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே நம்மளுடைய குளோபல் டெம்பரேச்சர் வந்து இந்த செஞ்சுரிக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா COP21 இருக்கு இல்லையா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், பாரிஸ்ல 2015ல வந்து நடந்தது. ஓகேவா? எப்போ? பாரிஸ்ல 2015ல COP21 வந்து நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க 2015ல. ஓகேவா? இப்போ ரீசெண்டா நடக்க போகுது இல்லையா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 26, எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்கோ. எங்க இருக்கு? ஸ்காட்லாந்து, யூகேல இருக்கு இல்லையா? ஸோ இங்கதான் வந்து நடக்க போகுது. எந்த டேல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 31 டு நவம்பர் 12. ஓகேவா? இந்த டேக்குள்ளதான் COP26 மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய குளோபல் டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரி செல்சியஸுக்கும் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நெட் ஜீரோவை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த குளோபல் டெம்பரேச்சரை வந்து 2.2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைரோபி, கென்யால தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Supreme Court has appointed as an expert committee to look into Pegasus snooping controversy which will be headed by. So Supreme Court என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த Pegasus controversy இருக்கு இல்லையா? ஸோ இதுக்காக ஒரு கமிட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்ல எந்த 3 ஜட்ஜ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரமணா இருக்காரு இல்லையா? ஸோ ரமணா அண்ட் சூரியகாந்த் அண்ட் ஹிமா ஹோலி. ஓகேவா? ஸோ இந்த 3 பர்சன் சேர்ந்த பெஞ்ச் தான் வந்து இந்த கமிட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பிகாசஸ் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய பிரைவசி, நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் பிரைவசி அப்படின்றது நம்ம கண்ட்ரில நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இதை பாதிக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பைவேர் இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த பிகாசஸ் அப்படின்றத ஸ்பைவேர் ஒரு இஸ்ரேலியன் ஸ்பைவேர். ஸோ இதை எதுல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் தெரியல. போன்ல யூஸ் பண்றாங்களா, லேப்டாப்ல யூஸ் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாவது ஆப்ஸ்ல யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபாரின் ஏஜென்சி பண்றாங்களா, அப்படி இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் பண்றாங்களா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்களா, இல்ல அது ரிலேட்டடா இருக்கிற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை எல்லாமே வந்து கலெக்ட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா வர்ற பிலிம்ஸ் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே எதுல வருது? இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்றாங்க. ஸோ இவங்க பண்றதுமே அதுதான். நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல இந்த பிகாசஸ் ஸ்பைவர் மூலியமா வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எதை பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் பிரைவசியை வந்து இது பாதிக்குது. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து ஃப்ரீடம் ஆஃப் பிரைவசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது கரெக்ட் தானே? ஸோ நமக்கான பிரைவசி வந்து நம்ம கிட்ட இருக்கணும் தானே? ஸோ அதை பாதிக்கிறதுனாலதான் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கமிட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த இஷ்யூஸை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கான்ட்ரவர்சி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2019ல வாட்ஸ்அப் ஹேக்கிங் மூலியமாவே அப்பவே வந்து இது ஸ்டார்ட் ஆகி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த இஷ்யூவை பாக்குறதுக்காக நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து RV ரவீந்திரன் தலைமைக்கு கீழே வந்து ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலோக் ஜோஷி அண்ட் சந்தீப் ஓப்ராய், இவங்க 2 பேருமே வந்து இந்த கமிட்டியில வந்து மெம்பர்ஸா வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
Who among the following has received the National Film Award for the 7th time? 67th நேஷனல் அவார்டு எங்க நடந்தது? நியூ டெல்லியில நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதுக்கான அவார்டை பிரசென்ட் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு தான் வந்து பிரசென்ட் பண்ணாரு. அண்ட் யார் யாரு என்னென்ன கேட்டகரிஸ்ல அவார்ட் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் இந்த நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷன்ல தான் வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டுமே கொடுப்பாங்க. ஸோ 51st தாதா சாஹிப் பால்கே அவார்டை வந்து ரஜினிகாந்த் வின் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுல என்ன இந்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் அவார்டு இருக்கு இல்லையா, ஒரு பர்சன் வந்து 7 தடவையா வந்து இந்த நேஷனல் அவார்டை வின் பண்ணிருக்காரு. அவர் யாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சையத் சுல்தான் அகமது அப்படின்ற பர்சன். இவர் எந்த சிட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் சிட்டியை வந்து சேர்ந்தவர். அண்ட் இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிலிம் மேக்கர். ஹீஸ் அ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ஓகேவா. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்எக்ஸ்எல் ஐடியா அப்படின்ற ஒரு கம்பெனியுமே வந்து அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டருமே வந்து எம்டி அண்ட் சேர்பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் தான். 2010ல இருந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிலிம்ஸா தான் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த இயர் இருக்கு இல்லையா, ஸோ 67th நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் நடந்தது இல்லையா, இதுல எந்த கேட்டகரியில இவர் அவார்ட் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் எஜுகேஷன் பிலிம் அவார்டு. ஓகேவா. என்னது பெஸ்ட் எஜுகேஷன் பிலிம் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே தான், ஷார்ட் பிலிம் கேட்டகரி. ஓகேவா. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இவர் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் எந்த ஃபிலிம்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் அப்படின்ற இந்த ஃபிலிம்காக தான் வந்து இவர் இந்த அவார்டை வாங்கியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆன் ஸ்கூல் சினிமா. ஓகேவா. ப்ராஜெக்ட் ஆன் ஸ்கூல் சினிமா அப்படிங்கிறதையுமே வந்து இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு கீழே மோர் தென் 150 ஃபிலிம்ஸை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மளுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்கு இல்லையா, ஸோ அந்த கரிக்குலம்க்கு கீழேயுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபிலிம்ஸை இதுல இருக்கிற ஃபிலிம்ஸை வந்து மோர் தென் 2 millions ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஓகேவா. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கான லைஃப் ஸ்டைல் அண்ட் அது எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த பேஸ் பண்ணின ஃபிலிம்ஸ் தான் வந்து இது எல்லாமே. ஸோ 7th டைமா நேஷனல் ஃபிலிம் அவார்டை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சையத் சுல்தான் அகமது அப்படின்ற பர்சன். இவர் பெங்களூரை சேர்ந்த ஒரு ஃபிலிம் மேக்கர், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரும் கூட. எந்த கேட்டகரியில் அவார்ட் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் எஜுகேஷனல் ஃபிலிம் கேட்டகரிக்கு கீழே. அந்த ஃபிலிமுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இது வந்து ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரிக்கு கீழே இவர் வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் Muhammad Azharuddin has unveiled world's largest cricket bat in. So Muhammad Azharuddin யாரு? He is a former Indian captain of கிரிக்கெட் கேமுக்கு. ஓகேவா. ஸோ கிரிக்கெட் கேமுக்கு இவர் இதுக்கு முன்னாடி ஃபார்மர் கேப்டனா வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன அன்வீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டுலயே வந்து லார்ஜஸ்ட் கிரிக்கெட் பேட்டை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எத்தனை ஃபீட் லாங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 56.1 feet லாங்ல வந்து இருக்கு. அண்ட் இதோடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9000 kg. ஓகேவா. அண்ட் இதை எங்க அன்வீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்ல தான் வந்து இதை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பப்ளிக் டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. பட் இதுக்கப்புறமா இது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, ஸோ ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்ல தான் இருக்கு. ஓகேவா. ஸோ அங்கதான் வந்து இந்த பேட்டை இதுக்கப்புறமா வந்து அவங்க வைக்க போறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டுலயே வந்து லார்ஜஸ்ட் பேட். இதுக்கு முன்னாடி சென்னையில 51 feet லாங்ல வந்து அவங்க வச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருந்தாங்க. ஸோ அதை பீட் பண்ணி 56.1 feet லாங்ல வந்து இவங்க புதுசா 9000 kgல வந்து இந்த பேட்டை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முகமது அசாருதீன் அப்படின்றவர். எந்த பிளேஸ்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்ல தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. Next one. World's first postage stamp penny post head for action at $1 ஓகேவா. ஸோ இந்த வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1840. ஓகேவா. யார் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் வேலஸ் அப்படின்ற பர்சன்.
இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா அவருடைய அபிஷியல் டாக்குமெண்ட்ல இந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டாம்பை பிளேஸ் பண்ணி வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைமா சென்ட் பண்ணாரு. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டாம்ப்ல இருக்கிற பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குயின் விக்டோரியா. அவங்களுடைய இமேஜ் தான் வந்து இது. ஓகேவா, அவங்களுடைய இமேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ ஆக்ஷனுக்கு போயிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டாம்புமே வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கும்ல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆன அந்த 3 ஸ்டாம்ப்ஸ்ல ஒரு ஸ்டாம்ப் தான் இப்போ ஆக்ஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இன்னும் 2 ஸ்டாம்ப் வந்து பிரிட்டிஷ் மியூசியம்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 1940ல தான் வந்து இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஃபர்ஸ்டா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 1840க்கு முன்னாடி வரைக்குமே இந்த மாதிரி போஸ்ட் ஏதாவது சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணி தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்டாம்ப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க போஸ்டேஜ்க்கான அமௌண்ட் எதுவும் இல்லாம ஃபிளாட் ரேட்ல வந்து அந்த போஸ்டை வந்து டெலிவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் போஸ்டேஜ் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த பெனி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அதுல யாரோட இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குயின் விக்டோரியாவுடைய இமேஜ் தான் வந்து இருக்கும். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1840ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த போஸ்டேஜை வந்து ஃபிளாட் ரேட்ல வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம போஸ்டர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து கலெக்ட் பண்றதா இருந்தது. ஸோ இந்த ஆக்ஷன்ல இந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, ஸோ இது எந்த அளவுக்கான அமௌண்ட்டா ஏலம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8.25 மில்லியன் அளவுக்கு வந்து போயிருக்கு. ஓகேவா, ஸோ எவ்வளவு 8.25 மில்லியன், இந்த அளவுக்கான அமௌண்ட் வந்து ஏலம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், Hiroshima atomic bombing survivor passed away recently. So Hiroshima and Nagasaki இந்த 2 பிளேஸ்லயுமே வந்து நியூக்ளியர் அட்டாக் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ August 6 and 9. ஸோ August 6ல எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிரோஷிமால, அண்ட் August 9 வந்து நாகசாகில நடந்தது. அண்ட் அந்த 2 டேவையுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா August 6 வந்து நம்ம ஹிரோஷிமா டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் August 9 நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாகசாகி டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த வேர்ல்ட் வார் 2 நடந்துட்டு இருக்கிற சமயத்துல யூஎஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜப்பான்ல இந்த 2 பிளேஸ்ல வந்து அவங்க நியூக்ளியர் பாம்பை வந்து அட்டாக் பண்ணாங்க. மோர் தென் 1,50,000 கிட்ட வந்து ஹிரோஷிமால பர்சன்ஸ் வந்து இறந்தாங்க. அண்ட் 70,000க்கு மேல வந்து நாகசாகில வந்து அப்போ அந்த பர்சன்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த பாம் அட்டாக்ல, அதாவது ஹிரோஷிமா பாம் அட்டாக்ல வந்து சர்வைவ் ஆன பர்சன் வந்து ரீசெண்டா இறந்திருக்காரு. இந்த பர்சன் தான் வந்து சர்வைவ் ஆனாரு, அவர் ரீசெண்டா இறந்திருக்காரு. அவருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுனோவோ சுபாய் அப்படின்ற இந்த பர்சன் தான். ஓகேவா, ஸோ இவர் இந்த அட்டாக் நடக்கும்போது அவருக்கு வந்து 20 years old. ஸோ அந்த பாம் அட்டாக்ல இருந்து சர்வைவ் ஆகி வந்த பர்சன் இப்போ ரீசெண்டா இறந்திருக்காங்க. அண்ட் இவர் இப்போ என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ப்ரொஃபஷன் வந்து டீச்சர். ஓகேவா, மெயினா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நியூக்ளியர் பாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தின அவேர்னஸ் கொடுத்துட்டு அண்ட் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாரு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் யாருமே வந்து நியூக்ளியர் பாமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் தாட்ல இருந்து அண்ட் இவர் மற்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த தாட்டை தான் வந்து அவரு வலியுறுத்திட்டு இருந்தாரு. ஸோ யார் ரீசெண்டா இறந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுனோவோ சுபாய் அப்படின்ற பர்சன். ஸோ எங்க நடந்தது, ஜப்பான்ல தான் வந்து இந்த 2 நியூக்ளியர் பாம் அட்டாக்குமே வந்து நடந்தது. யூஎஸ் தான் வந்து அந்த நியூக்ளியர் பாம் அட்டாக்கை வந்து ப்ரொசீட் பண்ணது. நெக்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பவர் பிளான்ட் ஹேஸ் பில்ட் இன். ஸோ வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லை வந்து எந்த கண்ட்ரியில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியாவில் தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, சின் இன்சான் பிட் ட்ரீம் ஃபியூல் செல் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ என்னது சின் இன்சான் பிட் ட்ரீம் ஃபியூல் செல் அப்படின்றது தான் வந்து அதோடைய நேம். ஓகேவா, ஸோ எந்த கம்பெனிஸ் வந்து இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போஸ்கோ எனர்ஜி அண்ட் டொசான் செல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, யாரு போஸ்கோ எனர்ஜி அண்ட் டொசான் செல்ஸ்.
இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல்னால வந்து எமிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் நடக்கும். ஓகேவா? ஸோ நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் ரெண்டுமே வந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் வந்து வெளியே வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம ஹைட்ரஜன் செல்ஸ் தான் வந்து அதிகமா யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க இதை யூஸ் பண்றதுனால, அதாவது இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் பவர் பிளான்ட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை செட் பண்ணது மூலியமா அங்க இருக்கிற 2,50,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு எவ்வளோ 2,50,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து பெர் இயர்க்கான கரண்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2,50,000 வீடுகள் யூஸ் பண்ற ஒரு இயர்க்கான கரண்ட்டை வந்து இந்த பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் சவுத் கொரியால இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்சான் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பவர் பிளான்ட்டை வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியால தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா சவுத் கொரியா ரிலேட்டடான நியூஸ் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்களுடைய ஓன் சேட்டலைட்டான நூரி அப்படிங்கிறத வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரிலேட்டிவ் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல வந்து இவங்களுடைய பொசிஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4th தான் வந்து சவுத் கொரியாவுடைய பொசிஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோஸ்டாரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, செகண்ட் பிளேஸ்ல யூஎஸ்ஏ அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து இஸ்ரேல் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நியூஸோட வேர்ல்டுலயே வந்து லார்ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பிளான்ட்டை வந்து சவுத் கொரியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,50,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு பெர் இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ற கரண்ட்டை வந்து அவங்க அதுல வந்து இதுல ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் தானே. ஸோ அதை மீன் பண்ணி தான் வந்து இவங்க இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து how many container based mobile hospitals are going to be set up by government of India? ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னர் பேஸ்டு மொபைல் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் பேஸ்டு மொபைல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது நமக்கு இமேஜ் பார்க்கும்போதே தெரியுதா? ஸோ கண்டெய்னர்ல தான் வந்து இந்த மொபைல் ஹாஸ்பிட்டலை வந்து கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா இது எத்தனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எத்தனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 2 கண்டெய்னரை வந்து செட் பண்ண போறாங்க. எந்தெந்த பிளேஸ்ல செட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அண்ட் சென்னை. ஓகேவா? ஸோ இந்த 2 பிளேஸ்ல தான் வந்து இதை செட் பண்ண போறாங்க. அண்ட் ஈச் கண்டெய்னர் ஹேவ் எத்தனை பெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 பெட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஈச் கண்டெய்னர் ஹேவ் 100 பெட்ஸ் வந்து இதுல இருக்கும். அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இது இருக்கும். ஸோ இது எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ரயில் அண்ட் ஏர்வேஸ்லயுமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரயில் அண்ட் ஏர்வேஸ் அந்த 2 ரூட்ஸ்லயுமே வந்து இந்த கண்டெய்னரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். டிசாஸ்டர் கலாமிட்டி, அதாவது பேரிடர் இழப்பு அந்த மாதிரி நடக்கும்போது அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த கண்டெய்னர்ஸை வந்து அவங்க ரயில் மூலியமாவோ இல்லை ஏர் மூலியமாவோ எந்த பிளேஸுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுதோ ஸோ அந்த பிளேஸுக்கு வந்து இவங்க இதை சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் டைமா இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை யாரு லான்ச் பண்ணா, இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பிரதான மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் மிஷன் இருக்கு இல்லையா? என்னது? பிரதான மந்திரி ஆயுஷ்மான் பாரத்கான ஹெல்த் மிஷனை வந்து ரீசெண்டா அவர் லான்ச் பண்ணாரு. ஓகேவா? ஸோ டோட்டல் அவுட்ல இந்த மிஷனுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ₹6,000 crore வந்து இவங்க இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து இந்த கண்டெய்னர் பேஸ்டு மொபைல் ஹாஸ்பிட்டலையுமே வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மிஷனுக்கு கீழே அனதர் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 1,50,000 நம்பருக்கான ஹெல்த் சென்டர்ஸை வந்து அவங்க செட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ 1,50,000க்கான ஹெல்த் சென்டர்ஸையுமே வந்து இந்த மிஷனுக்கு கீழே ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2 மொபைல் கண்டெய்னர்ஸையுமே வந்து செட் பண்றாங்க. அண்ட் இந்த 2 மொபைல் கண்டெய்னர்ஸ் வந்து எங்கெங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு டெல்லி அண்ட் இன்னொன்னு வந்து சென்னையில இருக்கும். எமர்ஜென்சி பர்பஸ் டிசாஸ்டர் நடக்கும்போது காமிட்டி நடக்கும்போது ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் அவங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுதோ ஸோ அந்தந்த பிளேஸுக்கு ரயில் மூலியமாவும் சரி அப்படி இல்லைன்னா யார் மூலியமாவும் இந்த கண்டெய்னரை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கொஷின்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற இந்த கொஷின்ஸ்க்கு ரிலேட்டட் இந்த நியூஸஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற கொஷின்ஸை தான் வந்து நான்
பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தி நியூ இனிஷியேட்டிவ் கால் ஸ்வஸ்த் மகிழா ஸ்வஸ்த் கோவா இஸ் ஃபண்டட் பை SBI ஃபவுண்டேஷன் அண்ட் விச் அதர் ஆர்கனைசேஷன். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த நியூஸ் பார்க்கும்போது ஸ்வஸ்த் மகிழா ஸ்வஸ்த் கோவா அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து ஃபினான்ஷியலா வந்து 2 ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்றாங்க. ஒன்னு SBI ஃபவுண்டேஷன் அண்ட் இன்னொரு ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். அந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் என்விரான்மெண்டல் அவுட்லுக் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்டு பை விச் ஆர்கனைசேஷன். ஸோ என்விரான்மெண்டல் அவுட்லுக் ரிப்போர்ட் எந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் in which year Hiroshima and Nagasaki nuclear bomb attack happened. So Hiroshima and Nagasaki attack வந்து August 6 and 9 நடந்தது, ஜப்பான்ல நடந்தது. அண்ட் அதை ப்ரொசீட் பண்ணது யார்? USA அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ எந்த இயர்ல இந்த அட்டாக் நடந்தது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாட் இஸ் தி டோட்டல் அவுட்லே ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பவர் பிளான்ட். ஸோ சவுத் கொரியால தானே இந்த வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லை செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுல வந்து டோட்டலா எந்த அளவுக்கான எனர்ஜியை வந்து அவங்க பில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 78.96 மெகாவாட்கான எனர்ஜியை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா எந்த அளவுக்கான எனர்ஜி அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா 78.96 மெகாவாட்டை வந்து அவங்க பண்றாங்க. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லை செட் பண்ணாங்க இல்லையா, டோட்டலா அதோடைய அவுட்லேக்கான காஸ்ட் என்னது, ஸோ டோட்டலா அதை செட் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், PM Modi flags off Ayushman Bharat Health Infrastructure Mission from which place? So in the Ayushman Bharat ஹெல்த் மிஷனுக்கு கீழே தான் அந்த 2 மொபைல் கண்டெய்னர்ஸ் அண்ட் இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் 1,50,000 ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இது எந்த பிளேஸ்ல இருந்து அவரு லான்ச் பண்ணாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நெக்ஸ்ட், மிடில் ஈஸ்ட் கிரீன் இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை விச் கண்ட்ரி. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் கிரீன் இனிஷியேட்டிவை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட், தி ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை ஹூம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ சீஃப் ஜஸ்டிஸா இருக்கலாம், அவங்கள வந்து யாரை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த 7 கொஸ்டின்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து அக்டோபர் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF வந்து ஸ்ரீதர் CCE டெலகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.